கடை நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்காரு. சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல பாய் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம தமிழ் பசங்களுக்கு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பரோட்டா, தோசை, பொடி தோசை, கீ தோசை, மசால் தோசை. They will come and get it or you will be giving it? சிக்கன் கறி தோசையோட சாப்பிட்டா இன்னும் கும்முன்னு இருக்கும். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் இப்பதான் 4 மாதம் ஏற்கனவே வந்துட்டு நான் போயிட்டேன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி படிச்சு பாருங்க கடையோட பேரை, சென்னை ரொட்டி பராட்டா. இங்க செபுல வந்து ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, இந்தியன் மக்கள், குறிப்பாக சொல்ல போனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியன் கம்யூனிட்டியுமே செபுல இங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறாங்க. என்ன மேட்டர்னா வந்து நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிசன் இங்கே நிறைய பேர் படிப்பாங்க. அதனால் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா குறிப்பாக செபுல வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் தான் நம்ம சென்னை ரொட்டி பராட்டா ரெஸ்டாரண்ட்டு. நம்ம பாய் வந்து சென்னை பாய் தான் நினைக்கிறேன், தமிழ் பேசினார். ஃபோன் பண்ணி பேசினேன் ஹோட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே எல்லாம் இருக்குது வாங்கன்னு சொன்னார். போய் பேசுவோம் அவர்கிட்ட எந்த ஊர் என்னன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, அப்படியே வெளியில் வரேன். இங்கே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், நிறைய கடைகள்லாம் இருக்கும். நம்ம இந்தியன் மக்கள்லாம் நிறைய சுற்றிட்டு இருப்பாங்க. லைட்டாக போய் பார்ப்போம். இதாங்க ஏரியா. ரோடுக்கு வந்தவொடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவரும் நம்ம ஊருக்கார் தான். இங்கே வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் உட்காந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன் சாட்டு கடை போல் இது. பானிபூரி தஹி பூரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதிர்க்கெல்லாம் பாருங்கள் நம்ம பசங்க தான் வெயிட் பண்ணுறானுங்க வெளில போகிறதுக்கு. அப்படியே சுற்றி எங்கே பார்த்தாலும் நம்ம பசங்க தாங்க இருப்பாங்க. கூட்டம் கூட்டமாக மெடிசன் படிப்பாங்க, ப்ளஸ் நர்சிங்கும் அங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க செபுவில். லீம்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம பசங்க வராங்க பாருங்க, கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரானுங்க பாருங்க. கடை நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்காரு பாய். இங்க பாருங்க, டியர் ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வில் பி அக்செப்டட். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் பாய் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு நம்ம தமிழ் பசங்களுக்கு, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே. என்ன சொல்கிறாரு பாருங்க, 5250 ரூபா கட்டினீங்கன்னா பெசோ, 5250 பெசோ கட்டினீங்கன்னா டெய்லி லஞ்சு சப்பாத்தி, ரைஸு, கிரேவி, கறி. சண்டே லஞ்ச் வந்து மட்டன் தான் இருக்குது, டின்னர் கிடையாது போல். பராட்டா, பூரி கொடுக்குறாங்க, நூடுல்ஸு, இட்லி கொடுக்குறாரு. பாலிசி 1 சப்ஸ்கிரைப். ஓகே, இதெல்லாம் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்லேயும் இங்கே ஊர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாய் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. இங்கே மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பார்சல் கட்டி வச்சுருப்பாங்க, நிறைய பார்சல் தான் போகும். இதுதாங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பாய். இது அலிப்பா வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறாரு பாய். பர்மிட்லாம் வச்சுருக்காங்க. மக்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. எல்லாம் உற்சாகம் தெரியுது பாருங்கள் மூஞ்சில். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில், அதுவும் சென்னை மக்கள் சென்னை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன்ட்டு. சார் என்னென்ன சார் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பரோட்டா, தோசை, பொடி தோசை, கீ தோசை, மசால் தோசை, அப்புறம் பீஃப் சுக்கா, மட்டன் சுக்கா, மட்டன் கறி, சிக்கன் கறி. கொத்து பரோட்டாவும் இருக்கு. அப்புறம் பாய் நான் ஸ்பெஷலா ஹாஃப் பாயில் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. பாய் கூட மறந்துருப்பாரு இவ்வளோ ஆர்டர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. நல்லா பெருசாக தாங்க இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. இதெல்லாம் வச்சுருக்காரு, போஸ்டர்லாம், தாஜ்மஹால் போஸ்டர்லாம் வச்சுருக்காரு. இது வந்து கவுண்டரு, உள்ள கிச்சனு. இங்கே பாருங்க பார்சல், சப்ஸ்கிரிப்ஷன் பார்சல். திஸ் இஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்கள் பார்சல் வந்து பசங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க டைமுக்கு வந்து. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். பூரி இருக்குது, அதுக்கப்புறம் ரைஸ் இருக்குது, கூட்டு இருக்குது, சாம்பார் இருக்குது. பசங்க ஜாலி பண்ணுறாங்க. They will come and get it or you will be giving it? He come. Okay. திருநெல்வேலி எங்க? ஓகே, ஓகே, தேங்க்யூ.
அப்படியா? நமக்கு ப்ராசஸமாக இருக்கும். அப்புறம் எல்லா ஐட்டங்களும் வந்துருச்சுங்க. மட்டன் பிரியாணிலேருந்து தோசையிலேருந்து பாதி சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்குங்க? தரமாக இருக்கா? தரமாக இருக்கான் சாப்பாடு. 2 நாள் தெரியாமல் போயிடுச்சு. சிக்கன் கறி தோசையோட சாப்பிட்டா இன்னும் கும்முன்னு இருக்கும். இது என்ன தோசை? மசாலா தோசையா? ஐயோ, எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரில. சேட்டா பரோட்டா வெயிட்டிங். சுட சுட பரோட்டா. சிக்கன் கறி ஒன்று 2 மட்டன் ஃப்ரை தானே? சிக்கன் கறி ஒன்று 2 மட்டன் கறி ஒரு பீஃப் ஃப்ரை ஒரு மட்டன் ஃப்ரை ஒன்று அவ்வளோதானே? வேற என்ன சாப்பிட்டிங்ஸ் இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டீங்க? 1 2 3 டேக் எவ்ரி திங். ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு ஒரு வழியா சூப்பராக இருந்தது. பாய், அருமையாக இருந்தது சாப்பாடு. கை கொடுங்க. இந்த சைடு வாங்க. எந்த ஊர் நீங்கள்? என்ன காரைக்கால். காரைக்கால். காரைக்காலா? சூப்பரு. உங்களுக்கு? நான் சென்னை தான். நான் காரைக்காலில் அந்த சைடு இது தரங்கம்பாடி தெரியுங்களா? தரங்கம்பாடி தான் எனக்கு. எருக்கட்டாஞ்சேரி தெரியுமா? எருக்கட்டாஞ்சேரி தான் ஊர். அர்ஜுனன் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே இருக்கவங்களே 2 பேர் தான் தெரியும் எனக்கு. சுகர் போதுமான்னு பாருங்க. எனக்கு தரங்கம்பாடி தான். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் இப்போ தான் 4 மாதம் ஏற்கனவே வந்துட்டு நான் போயிட்டேன். அப்படியா? இப்போ தான் திருப்பி வந்தீங்களா? 5 மாதம் ஆச்சு. ஓ, ஓகே ஓகே ஓகே. பிரியாணி தம் சாய். ஓவரால் ஃபுட் ரிவ்யூ. ஓவரால் ஃபுட் ரிவ்யூ செம்மையாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இந்தியன் ஃபுட் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்ருக்கோம். டுடே வாஸ் அ குட் டே அண்ட் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். மணிலாம் ஓப்பன் பண்ணுறீங்களா கடை? நாங்கள் மட்டுமே டெய்லி சேல் பண்ணுறோம். கீர்த்திக்கு அது மட்டும் எடுத்து அதே வேர் இஸ் த பில்? 5600 ரூபா. 200 பீஸோ பில்லு. மூச்சே விட முடியாத அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வாய் தரமாக செஞ்சு விட்டார் உள்ள. எல்லா ஐட்டமும் அல்டிமேட்டு. வாய்ப்பே இல்லை, சொல்லி மாளாது.